கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான இந்த நேரத்துக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலே நாங்கள் உம்முடைய சமூகத்தில் வந்து உம்மை நோக்கி பார்க்க நீர் எங்களுக்கு தந்திருக்கிற இந்த நல்ல தருணத்திற்காக ஸ்தோத்திர ஆண்டவரே. எங்களை உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். உம்மை துதிக்க மகிமைப்படுத்த எங்களுக்கு நீர் ஒரு நல்ல கிருபையை தந்தீர். இப்பொழுது நாங்கள் உம்முடைய வார்த்தைகளை தியானிக்கும் பொழுது ஆண்டவர் எங்களோடு கூட இடைபடும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. தடைகளை மாற்றுங்க, எங்களுடைய சிந்தைகளை ஒருமுகப்படுத்துங்க ஆண்டவரே. எங்களுடைய எண்ணங்களை சீர்படுத்துங்கப்பா. கண்மலை மீட்பருமாகிய கர்த்தாவே, எங்களுடைய வாயின் வார்த்தையும் எங்களுடைய இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக. ஆமேன் ஆமேன். உட்காருவோம். இந்த அருமையான நேரத்திலும் வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆண்டவர் தாமே இந்த நாளுக்கும் இந்த நேரத்திற்கும் உரிய எல்லா ஆசீர்வாதங்களினாலும் உங்களை நிறைத்து வழி நடத்துவாராக. இந்த நாளிலே சற்று நேரம் நாம் சிந்திக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத வசனம் நீதிமொழிகளின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை யாராகிலும் ஒருத்தர் வாசிங்க. நீதிமொழிகள் 23:18. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. அருமையானவர்களே, ஆண்டவர் இந்த காலை நேரத்தில் உங்களுக்கும் எனக்கும் தருகிற ஒரு நல்ல வார்த்தை உண்டு. நான் உங்களோடு கூட பேச வேண்டும் என்று சொல்லி யோசித்து நேற்று மாலையில் ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்த்த பொழுது ஆண்டவர் எனக்கு சொன்ன வார்த்தையை நான் உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆண்டவர் சொல்றாரு, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நம்ம எல்லாருக்கும் நிறைய நம்பிக்கைகள் இருக்கிறது. நான் இதை பார்ப்பேன், இந்த நன்மையை காண்பேன், இந்த ஆசீர்வாதத்தை பெறுவேன், நான் என்னுடைய வாழ்க்கையில் இந்த உயர்வை நான் காணப்போகிறேன், அல்லது இந்த அற்புதத்தை நான் பார்க்க போகிறேன். ஒவ்வொருவரையும் நம்ம கூப்பிட்டு கேட்டோம்னா எல்லாருக்குள்ளேயும் ஏதோ ஒரு நம்பிக்கை, ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு இருந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் பல நேரங்களிலே அந்த எதிர்பார்ப்புகள் பொய்த்து போகும்போது நம்முடைய ஆண்டவர் மேலே வைத்திருக்கிற அந்த நம்பிக்கையை நாம் இழந்து போகிறோம். அந்த நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையில் வீணாய் போய் கொண்டிருக்கிறது. இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. Surely there is an end and the expectation shall not be cut off. ஆண்டவருடைய வேதம் சொல்லுது, உன்னுடைய எதிர்பார்ப்புகள், உன்னுடைய காத்திருப்பு, உன்னுடைய நம்பிக்கை ஒரு நாளும் வெட்கப்பட்டு போகாது. அல்லேலூயா. ஆண்டவருடைய வேதத்தை நான் வாசிக்கும் போது சங்கீதக்காரன் ஆண்டவர் மேல வைத்த நம்பிக்கை குறித்து அவர் பேசும்போது இப்படி சொல்றாரு. 62ஆம் சங்கீதம் 5வது வசனத்திலே நாம் பார்க்கும்போது, என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். அல்லேலூயா. நான் நம்புகிறது அவராலே வரும். அதே போல 9ஆம் சங்கீதத்தில் 18வது வசனத்துடைய கடைசி பகுதி சொல்லுகிறது, சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை. சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை. சிறுமைப்பட்டவர்கள் என்று நாம் பார்க்கும்போது அதை நாம் எப்படி சொல்லலாம், ஒடுக்கப்பட்டவர்கள், அல்லது நம்முடைய வாழ்க்கையில் நிறைய வேதனைகளை அனுபவித்து, நிறைய பிரச்சனைகளை அனுபவித்து நாம் சோர்ந்து போய் இருப்போமானால் அந்த சூழ்நிலையில் நாம் நம்பி இருக்கிறோம் பாருங்க, அந்த நம்பிக்கை அது ஒரு நாளும் கெட்டு போகாது என்று ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது. அதே போல சங்கீதம் 22 4வது வசனத்தை நாம் பார்க்கும்போது சங்கீதக்காரன் சொல்லுகிறான், எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். நம்பினவர்களை விடுவிக்கிற ஒரு கர்த்தர், நம்பினவர்களை விடுவிக்கிற ஒரு கர்த்தர். அதே போல 37ஆம் சங்கீதம் 5வது வசனத்திலே நாம் பார்ப்போமானால் வேதம் சொல்லுகிறது, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவஜனமே, நம்முடைய நம்பிக்கை ஒரு நாளும் வெட்கப்பட்டு போகாது. பக்கத்தில் ஒரு கையை பிடிச்சி சொல்லுங்க, நீ நம்பி இருக்கிற நம்பிக்கை ஒரு நாளும் கெட்டு போகாது. அல்லேலூயா.
நிறைய நேரங்களில் நமக்கு வருகிற ஒரு பயம் என்ன தெரியுமா? நான் நம்பி இருக்கிறது, நான் எதிர்பார்த்து இருக்கிறது எனக்கு கிடைக்காம போயிடுமோ அப்படின்ற ஒரு பயம் நமக்குள்ள இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில நிறைய நேரங்கள்ல பிசாசு நமக்குள்ள விதைக்கிற ஒரு சந்தேகத்தின் விதை என்ன தெரியுமா? என் வாழ்க்கையில இந்த நன்மை நடக்குமா, இந்த அற்புதம் நடக்குமா, நான் எதிர்பார்த்தது எனக்கு கிடைக்குமா என்கிற கேள்விகள் நமக்குள்ளே வந்து கொண்டே இருக்கிறது. எந்த கேள்வி வந்தாலும் தைரியமா சொல்லுங்க, என் நம்பிக்கை வீண் போகாது. அல்லேலூயா. என் நம்பிக்கை வீண் போகாது. நான் எதிர்பார்த்திருக்கிறது பொய்த்து போகாது. நான் காத்திருக்கிற இந்த காத்திருப்பு வெறுமையாய் போகாது அப்படின்ற ஒரு நம்பிக்கையை நாம் வளர்த்து கொள்ள வேணும். ஒரு 3 பேரை நான் உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். அவருடைய வாழ்க்கையில ஆண்டவர் நம்பின அவருடைய நம்பிக்கையை வாய்க்க செய்ததை நாம் சிந்திக்க இருக்கிறோம். முதலாவதாக 1 சாமுவேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்க. 1 சாமுவேல் 1:17. சமாதானத்துடனே போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்றார். அருமையானவர்களே, இந்த இடத்துல நாம் பார்க்கும்போது ஏலி அன்னாளுக்கு தருகிற ஒரு வாக்குத்தத்தத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். அவர் அந்த ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை என்ன சொல்றாரு பாருங்க, சமாதானத்துடனே போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக. நமக்கு இந்த சம்பவம் தெரிந்த பகுதி தான். இந்த அன்னாளுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும்போது அவளுக்கு அருமையான ஒரு கணவன், அன்பான ஒரு கணவனை ஆண்டவர் கொடுத்திருந்தார். ரொம்ப சந்தோஷம். அவர் அந்த 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 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்ப்பீர்களானால் அன்னாளிடத்தில் விசேஷமாக அன்பு செலுத்தினவன். அவளுடைய குறைவை பார்த்து அவளை வெறுக்கல, அவளுடைய குறைவுகளின் மத்தியில் அவளை நேசிக்கிற ஒரு அன்பான கணவன், அவளை தேற்றுகிற ஒரு கணவனாக அவனை குறித்து நாம் பார்க்கிறோம். இந்த எல்கானாவினுடைய வாழ்க்கை நீங்க பார்த்தீங்கன்னா அவர் கடவுளை தேடுகிற மனிதன். வேதம் சொல்லும்போது 1 சாமுவேலின் புஸ்தகத்திலே நாம் பார்க்கிறோம், 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே நாம் பார்ப்போமானால், அந்த மனுஷன் சீலோவிலே சேனைகளின் கர்த்தரை பணிந்து கொள்ளவும் அவருக்கு பலியிடவும் வருஷந்தோறும் தன் ஊரிலிருந்து போய் வருவான் என்று சொல்லுகிறது. அவர் கடவுளை தேடுறதுல குறைவுள்ளவர் அல்ல. அவர் போகும்போது அவருடைய குடும்பத்தை எல்லாம் கூட்டிட்டு போவார். வருஷத்துக்கு ஒரு முறை தேவ சமூகத்தில் போய் எல்லாரும் நிற்க வேண்டும் என்பது ஆண்டவர் விரும்பின ஒரு காரியம். ஆகவே இந்த எல்கானா தன்னுடைய குடும்பத்தோடு போகிறார். அங்கே நீங்க பார்த்தீங்கன்னா வேதம் சொல்லுகிறது, இந்த எல்கானா பலியிடும் நாளிலே அந்த 4வது வசனம் சொல்லுகிறது, அவன் தன் மனைவியாகிய பெனினாளுக்கும் அவளுடைய எல்லா குமாரருக்கும் குமார்த்திகளுக்கும் பங்கு போட்டு கொடுப்பான். அதே நேரம் அன்னாளை சிநேகித்தபடியால் அவளுக்கு இரட்டிப்பான பங்கு கொடுப்பான். இந்த இடத்துல நாம் பார்க்கிறது என்ன, ஒரு அன்புள்ள ஒரு கணவன், அவளை இரட்டத்தனையாய் நேசித்தவன், அவளுக்கு 2 மடங்கு பங்கு கொடுத்தவன் இல்ல. இந்த 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 சூழ்நிலையில தான் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அவள் கற்பத்தை அடைத்திருந்தார். அருமையானவர்களே, இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், எல்லாம் நல்லா இருக்குது, கணவன் அன்பானவன், அவளை 2 மடங்கு பங்கு கொடுத்து நேசிக்கிறவன். ஆனாலும் அவளுடைய வாழ்க்கையில ஒரு தடை ஏற்பட்டு இருக்கிறது. அது என்ன தடை? கர்த்தர் அவள் கற்பத்தை அடைத்தார். அருமையான தேவஜனமே, பல நேரங்களில ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலும் சில சூழ்நிலைகளை அனுமதித்து கொண்டிருக்கிறார். எப்படிப்பட்ட சூழ்நிலை தெரியுமா? நம்ம ஆண்டவரை உண்மையா தேடுவோம், ஆண்டவருக்கு நம்ம உண்மையா இருப்போம், நல்லா ஜெபம் பண்ணுவோம், நல்ல வேதம் வாசிப்போம். ஆனா நம்முடைய வாழ்க்கையில தான் நம்ம எதிர்பார்த்திருக்கிற நன்மைகள் தடைபட்டு குறைவுபட்டு அல்லது நடக்காமலே காலம் கடந்து போய் கொண்டே இருக்கும். நம்ம நினைப்போம், ஆண்டவரே என்கிட்ட என்ன குறைய கண்டீங்க, ஏன் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை என்று நாம் கேட்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அன்னாளுடைய கற்பத்தை கர்த்தர் அடைத்தார். நல்ல கவனிங்க, வேதம் நமக்கு கற்றுத்தருகிற சில காரியங்கள் நமக்கு ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு யோசிக்க தோணும். கர்த்தர் அன்னாளுடைய கற்பத்தை அடைத்து வைத்திருந்தார். அப்போ வேதத்தின் அடிப்படையில் நாம் பார்க்கிற சில காரியங்கள் என்ன சொல்லுது தெரியுமா?
அவர்தான் அடிக்கிறவர், அவர்தான் காயங்கட்டுகிறவர், அவர்தான் நம்மை குணமாக்குகிறவர். அவரால் அல்லாமல் நமக்கு விடுதலை கிடையவே கிடையாது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒன்றை தெரிந்து கொள்ள வேணும். கர்த்தர் என் வாழ்க்கையில் அனுமதித்து இருக்கிற இந்த காரியங்கள் ஒரு பின்னால ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறது, மறந்துடக்கூடாது. என்னன்னா, ஒரு குருடனை நாம் பார்க்கிறோம், பார்வையற்ற ஒரு மனிதன். அவனை பார்த்த உடனே சீஷர்கள் இயேசுவிடத்தில் கேட்கிறாங்க, ஆண்டவரே, இவன் குருடனாய் பிறந்தது இவன் செய்த பாவமா, இவனுடைய பெற்றோர் செய்த பாவமா? அதுதான் அந்த நாட்களில் இருந்த ஒரு சூழ்நிலை. பாவம் செய்துட்டாங்க, ஆகவே கர்த்தர் இவர்களை தண்டித்து விட்டார் அப்படின்றது தான் அந்த நாட்கள்ல இருந்த ஒரு மனநிலை. அப்ப பாருங்க, நான் இப்படி யோசிக்கிறேன், இத்தனை வருஷம் அவன் பாடுபடுறான், இத்தனை வருஷம் அவன் பிச்சைக்காரனா இருந்திருப்பான், இத்தனை வருஷம் அடுத்தவருடைய உதவியை நாடி வாழ்ந்திருப்பான், நிறைய பேர் அவனை கேலி பண்ணி இருப்பாங்க, நிறைய பேருடைய வாழ்க்கை அற்பமாய் பார்த்து இருப்பாங்க. இந்த சூழ்நிலையில தான் ஆண்டவர் என்ன சொல்றார் தெரியுமா? இவன் குருடனாய் பிறந்தது இவன் செய்த பாவம் அல்ல, இவனுடைய பெற்றோர் செய்த பாவமும் அல்ல, தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாக இவன் இப்படி பிறந்திருக்கிறான். அல்லேலூயா. அப்ப என்ன சொல்ல தோணுது அப்படின்னா, அவர் இதை அனுமதித்திருக்கிறார். எதற்காக? அவருடைய மகிமை இந்த மனிதனிடத்தில் வெளிப்பட வேணும். 18 வருடம் கூனியாக ஒரு பெண்ணை குறித்து வேதம் சொல்லுகிறது. அந்த அம்மா தொடர்ந்து கோயிலுக்கு போயிருப்பாங்கல்ல, ஜபாலயத்துக்கு போயிருப்பாங்க, ஆண்டவரை தேடி இருப்பாங்க, ஆனா அற்புதம் நடக்கல. 18 ஆண்டுகள் அவள் கட்டப்பட்டு கிடக்கிறார். அவளுடைய வாழ்க்கையில நிமிர்ந்து பார்க்க முடியல, நிமிர்ந்து நடக்க முடியல, மற்றவர்களுக்கு முன்பாக குறைவுள்ளவளாய் காணப்படுகிறாள். ஆனால் ஏற்ற நேரம் வந்த பொழுது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து ஜெபாலயத்திலே பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்க இந்த அம்மா அங்க போறாங்க. அவர் அவளை பார்த்து அழைத்து அவளை தொட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. தொட்ட உடனே அவள் நிமிர்ந்து நடந்தாள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எனக்கு ஆண்டவர் நமக்கு சொல்லி தருகிற ஒரு காரியம் உண்டு. உன் வாழ்க்கையில் இருக்கிற நெருக்கடிகளுக்கு பதிலை அல்லது விடுதலையை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஏற்ற நேரம் வரும் பொழுது ஆண்டவர் அந்த எல்லா நெருக்கடிகளை மாற்றி நம்மை, நம்முடைய நம்பிக்கையை கர்த்தர் கனம் பண்ணுகிறவராக நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், இந்த அன்னாளினுடைய வாழ்க்கையில அவளுடைய கணவன் அன்புள்ளவன் தான், ஆனா அவனால் அவளுடைய குறையை மாற்ற முடியல. அல்லேலூயா. எனக்கு ஒரு காரியத்தை தெரிஞ்சுங்க, என்னை சுற்றில எத்தனை 1000 பேர் இருந்தாலும் சரி, அவங்களால என்னுடைய குறைவை மாற்ற முடியாது. அல்லேலூயா. எனக்கு நிறைய உறவுகள் இருக்கிறாங்க, எனக்கு அவங்கள தெரியும் இவங்கள தெரியும் அப்படின்னீங்கன்னா ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது, எல்லாம் வேஸ்ட் தான். அன்புள்ளவர்கள் இருந்தாலும் ஆறுதலை தர முடியாது. வேதம் சொல்லுகிறது, அவங்க என்ன பண்ணுவாங்களாம், எப்போதும் அழுது கொண்டிருந்தாள். அந்த 1வது அதிகாரத்தில் நாம் பார்க்கும்போது அவளுடைய வாழ்க்கையில எல்லாரும் சந்தோஷமா இருக்கிற நேரம் அவளுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு தெரியுமா? அழுகையின் வாழ்க்கையாக இருந்தது. முதல்ல அன்புள்ளவர்கள் நம்மை சுற்றி இருந்தாலும் நமக்கு ஆறுதல் கிடையாது. 2வது, இந்த உலகம் ஒரு நாளும் நம்முடைய வேதனையை புரிந்து கொள்ளாது. அதை நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். இந்த அன்னாளுடைய வாழ்க்கையில நீங்க பாத்தீங்கன்னா நடக்கிறது என்ன தெரியுமா? இவ வேதனையோட தான் இருக்கிறா. குழந்தை இல்லைன்ற ஒரு குறையோட உட்கார்ந்து இருக்கும் போது இவளுடைய சக்கலத்தி பெனினால் என்ன பண்றாளாம்? வேதம் சொல்லுகிறது, அவளை மிகவும் விசனப்படுத்தினாள். 6வது வசனம் சொல்லுது, கர்த்தர் அவள் கற்பத்தை அடைத்தபடியினால் அவளுடைய சக்கலத்தி அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்தினாள். நல்ல கவனிங்க, எரியிற நெருப்புல எண்ணெய் ஊற்றுறவங்க தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஏற்கனவே நீ நொந்து போய் உட்கார்ந்து இருப்ப, உன் பக்கத்துல வந்து உட்கார்றவங்க உன்னை விசாரிக்கிற மாதிரி இருக்கும், ஆனா அவங்க இன்னும் எரிய வச்சுட்டு போவாங்க, இன்னும் உங்களுடைய வாழ்க்கையில வேதனையை கூட்டிட்டு போவாங்க. நீ நல்லா தான் அமைதியாக உட்கார்ந்து இருந்திருப்ப, ஆனால் திரும்பி போகும்போது நீ அழுகையோடு போய் கொண்டிருப்பாய். காரணம் என்ன தெரியுமா? உலகம் உன்னுடைய வேதனையை அறிந்து கொள்ளாது. இதை நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிறோம். எனக்கு நிறைய நேரங்களில் என்னுடைய ஆறுதலுக்கு நான் யாரையோ தேடி ஓடிக்கிட்டு இருக்கிறேன். இன்னார் இடத்துல சொன்னால் நல்லா இருக்குமா, இவங்க கிட்ட சொன்னால் கரெக்டாக இருக்குமா, இவங்க பேசுவாங்களா, இவங்க கேட்பாங்களா,
இதெல்லாம் விட்டுருங்க. அன்னாளுடைய வாழ்க்கையில 2 காரியத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிற. ஒன்று, உன்னை சுற்றி உனக்கு நெருக்கமான அன்பான எத்தனை பேர் இருந்தாலும் அவங்க உன்னுடைய வாழ்க்கையில மாற்றங்களை தர முடியாது. 2வது, உன்னுடைய வேதனையின் மத்தியில மனுஷங்க உன்னை இன்னும் அதிகமா வேதனைப்படுத்துவாங்களே தவிர உனக்கு ஆறுதல் தர மாட்டாங்க. இப்போ இந்த வேதம் நமக்கு சொல்லுகிறது, இந்த இந்த அன்னாள் என்ன செய்தாலாம், அவள் அங்கே புசித்து குடித்தாள் என்று சொல்லுகிறது. 9வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், சீலோவிலே அவர்கள் புசித்து குடித்த பின்பு அன்னாள் எழுந்திருந்து அவள் தேவனுடைய ஆலயத்துக்கு போறாள். இன்னைக்கு அருமையான தேவ ஜனமே, எல்லாமே நல்லதுதான் நடக்குது, என்னமோ நடக்குது, புரியல. ஆனா ஒண்ணு மாத்திரம் தெரியும், எனக்கு அற்புதம் செய்யக்கூடிய ஆண்டவரை நான் தேட போகிறேன். இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்தில் வந்திருக்கிறோம். அன்னாளை போல நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரு காரியம் உண்டு. என்ன தெரியுமா? நான் என்னிடத்துல அன்பு கூறுகிறவர்கள் இருக்கிறாங்க, அவங்கள அப்படியே விட்டுருங்க. என்ன நோகடிக்கிறவங்க இருக்கிறாங்க, அவங்களையும் ஒரு பக்கம் விட்டுருங்க. என்னுடைய ஜபத்தை கேட்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார், அவரை தேடி நான் போகிறேன் என்கிற அந்த நம்பிக்கை நமக்கு வேணும். அன்னாளுக்கு அந்த நம்பிக்கை இருந்தது. இந்த உலகத்துல எனக்கு எந்த ஆசீர்வாதமும் இல்லை, இந்த உலக மனிதர்களால எனக்கு நிம்மதி இல்லை, ஆனா எனக்கு நன்மை செய்யக்கூடிய ஒரு கர்த்தர். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, இந்த அன்னாள் என்ன பண்ணாங்களாம், தேவ சமூகத்தில் போய் அவள் மனங்கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள். அவருடைய எல்லா மன வேதனைகள், அவருடைய கசப்புகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் சமூகத்தில் ஊற்றுகிறாள். வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. 15வது வசனத்தில் அந்த அம்மா சொல்றாங்க, ஆண்டவனே, நான் மன கிலேசம் உள்ள ஸ்திரீ, நான் திராட்சரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை, நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன். ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. எங்க போய் நம்முடைய இருதயத்தை ஊற்றணும்? என்கிட்ட இருக்கிற வேதனை, என்கிட்ட இருக்கிற கஷ்டம், என்னுடைய வெளியே சொல்ல முடியாத பாரங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவருடைய சமூகத்தில் மட்டுமே சொல்ல முடியும். அல்லேலூயா. மனுஷங்க கிட்ட சொன்னீங்கன்னா அவங்க ரொம்ப கரிசனையாக கேட்குற மாதிரி இருக்கும். ஆனால் அவங்க உங்களை கேலி பேசுவாங்க, உங்களை பற்றி பின்னால் போய் புறங்கூறுவாங்க. அவங்க எப்படி தெரியுமா, அவங்க நிலைமை என்ன தெரியுமா, அவங்க எப்படி இருக்கிறாங்க தெரியுமா அப்படின்னு ஆரம்பித்தாங்கன்னா உங்களை பற்றி ஊரெல்லாம் பேசும். ஆனால் ஒன்று தெரிஞ்சுங்க, என்னுடைய நம்பிக்கையை வாய்க்க செய்கிற ஒரு கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அவர் என்னுடைய எல்லா அங்கலாய்ப்புகளையும், என்னுடைய வேதனைகளையும், என்னுடைய கண்ணீரையும், என்னுடைய ஜபங்களையும் கேட்கிறதற்கு உண்மை உள்ளவர் என்கிற அந்த நம்பிக்கையோடு தேவ சமூகத்தில் நாம் போகும்போது வேதம் சொல்லுகிற ஒரு அற்புதமான வார்த்தை என்ன தெரியுங்களா? அவள் தன் இருதயத்தெல்லாம் ஊற்றி தேவனிடத்தில் ஜெபித்தாள். ஏலி சொல்றாரு, போமா, நீ கேட்டதை தேவன் உனக்கு தருவார்னு சொல்லி அனுப்புறாரு. அதனுடைய விளைவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19வது வசனத்தில் கடைசி பகுதி சொல்லுகிறது, கர்த்தர் அவளை நினைத்தருளினார். அல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்க எல்லாரும் சொல்ல போறீங்க, கர்த்தாவே என்னை நினைத்தருளும். கரங்களை உயர்த்துங்க, ஆண்டவரிடத்துல கேளுங்க, ஆண்டவரே என்னை நினைத்தருளும். சத்தமே இல்லை. ஒரு என்ன சொல்றது, பாதி பேருக்கு நம்ம சொல்றோம், அவர் எங்க என்ன நினைக்க போறாரு. எவ்வளோ பேர் இருக்கிறாங்க இல்லை, இப்படி நினச்சி தான் நீங்கள் சொல்கிறீங்க போல இருக்கு. அதனால தான் வாயிலிருந்து வார்த்தை வரமாட்டேங்குது. வெக்கப்படுறோம். எத்தனை பேர் உண்மையாகவே நம்பிக்கையோடு சொல்லுவீங்களோ, எப்படி சொல்லுவீங்க தெரியுமா? கர்த்தாவே என்னை நினைத்தருளும் ஆண்டவரே. பர்த்திமை குருடா அப்படித்தான் சொன்னான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். முதல்ல கூப்பிட்டாரு, பக்கத்தில் இருந்தவங்களாம் பார்த்து, ஏய் அமைதியாரா, சத்தம் போடாத அப்படின்னு அதட்டினாங்க. வேதம் சொல்லுகிறது, அவன் தான் சத்தத்தை குறைக்கல, அவன் முன்னிலும் அதிகமாய் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். நான் நினைக்கிறேன், இதுதான் என் கடைசி சான்ஸு, இதை விட்டன்னா எனக்கு இன்னொரு தருணம் கிடைக்காது. அவர் போகிறதுக்குள்ள எப்படியாவது அவருக்கு என் சத்தம் கேட்கணும் அப்படின்னு அவன் நினைச்சிருப்பான். கத்தனாம் பாருங்க, ஒரு கத்து, போய்கிட்டு இருந்த இயேசு நின்றார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க.
இப்ப சொல்லுங்க பார்க்கலாம், கர்த்தாவே என்னை நினைத்தருளும். நிச்சயமா சொல்றேன், உங்க நம்பிக்கை வீண் போகாது. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது 113 சங்கீதம் 9வது வசனத்துல, மலடியை சந்தோஷமான பிள்ளை தாய்ச்சியாக்கி வீட்டிலே குடியிருக்க பண்ணுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்பிக்கை எல்லாம் அற்று போயிருக்குதா? நான் எதிர்பார்த்ததெல்லாம் ஒண்ணுமே நடக்கலையா? அழுகதான் என் வாழ்க்கைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்களா? எனக்கு ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, உன்னை சமாதானமாய் உன் வீட்டில் உட்கார பண்ணுகிற ஆண்டவர். 2ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா, முதல் வசனத்துல அந்த அம்மா கர்த்தரை துதிச்சு பாடுறாங்க, ஜெபம் பண்றாங்க. என்ன சொல்லி ஜெபம் பண்றாங்க பாருங்க. அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி, என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது. களி கூறுதல்னா என்னது? அதுல இன்னொரு வார்த்தையை சேர்த்துங்க, வெற்றி களிப்பு. சொல்லுங்க பார்க்கலாம். இவ்வளவு நாளும் அவ தோற்று போய் மனமுடைந்து வேதனையோட உட்கார்ந்து இருந்தவங்க இப்போ அவங்க சொல்றாங்க, என் இருதயம் கர்த்தருக்குள் என்ன பண்ணுகிறது? ஆமா, அல்லேலூயா. இப்ப இந்த அம்மா இவ்வளவு நாளும் வடித்த கண்ணீருக்கு ஆண்டவர் ஒரு விடுதலையை தந்த பொழுது அந்த அம்மா சொல்றாங்க, என் இருதயம் கர்த்தருக்குள்ளே களி கூறுகிறது. நான் தோற்று போனவ இல்லை, நான் தலை நிமிர்ந்து நிற்கிறவ. அடுத்த வார்த்தை சொல்றாங்க, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்து இருக்கிறது, என் பகைஞன் மேல் என் வாய் திறந்து இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இவ்வளவு நாளும் பகைஞன் தான் என்னை பத்தி பேசிக்கிட்டு இருந்தான், இப்போ நான் என்ன பண்றது தெரியுமா? என் பகைஞன் மேல் என் வாய் திறந்து இருக்கிறது. நான் அவங்களுக்கு நடுவில் ஆண்டவரை குறித்து பேசுகிறேன். அல்லேலூயா. சாட்சிங்க, சாட்சி. இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு செய்ய போகிற ஒரு அற்புதம் உண்டு. ஒருவேளை அன்னாலை போல எல்லாம் தடைப்பட்ட சூழ்நிலையாய் கர்த்தர் ஏன் என் வாழ்க்கையில் இதெல்லாம் அனுமதிச்சாரு அப்படின்ற கேள்வியோடு உட்கார்ந்து இருந்தீங்கன்னா, இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன் நம்பிக்கை வீண் போகாது, நீயும் களிகூற போகிறாய், உன் கொம்பும் ஆண்டவருடைய நாமத்தினால உயர்த்தப்பட போகிறது, பகைஞருக்கு முன்பாக உன் வாயை நீ திறந்து சாட்சி சொல்ல போகிறாய், கர்த்தர் அதை வாய்க்க செய்வார். அல்லேலூயா. 2வது ஒரு சூழ்நிலை, ஒரு மனிதரை நான் உங்கள் முன்பாக வைக்கிறேன். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம், அங்கே 5வது வசனத்தை வாசிங்க. 18:5. அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்களில் எல்லாம் அவனை போல் ஒருவனும் இருந்ததில்லை. யாரை குறித்து சொல்லுது? எசேக்கியா ராஜாவை குறித்து சொல்லுகிறது. இந்த எசேக்கியா ராஜாவுக்கு வேதம் தருகிற அருமையான ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? அவன் தன் தேவனாகிய கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் யூத ராஜாக்களில் ஒருவனும் அப்படிப்பட்டவன் அல்ல. அப்போ இந்த எசேக்கியா கர்த்தர் மேல ஒரு பெரிய நம்பிக்கை வச்சிருந்தார். ஆண்டவர் தான் தன்னை விடுவிக்கிறவர், ஆண்டவர் தான் தனக்கு நன்மை செய்கிறவர் என்கிற ஒரு பெரிய நம்பிக்கை அவனுக்குள்ள இருந்தது. அதனுடைய விளைவு தான் நீங்க பார்த்தீங்கன்னா 4வது வசனத்துல என்ன சொல்லுது பாருங்க. அவன் மேடைகளை அகற்றி சிலைகளை தகர்த்து விக்கிரக தோப்புகளை வெட்டி வெண்கல சர்ப்பத்தை உடைத்து போட்டான். இங்கே நாம் பார்க்கிறோம், முதல்ல அவர் என்ன பண்ணாராம்? மேடைகளை அகற்றி சிலைகளை தகர்த்து விக்கிரக தோப்புகளை வெட்டி போட்டான். இந்த யூத மக்கள் ஆண்டவரை அதிகமாய் தேடினவர்கள். ஆனா அவங்க என்ன பண்றாங்க தெரியுங்களா? ஆண்டவரை தேடி பயன் இல்லை அப்படின்னு உலகத்தையும் தேட ஆரம்பிச்சாங்க. உலகத்துல அவங்க ஒரு தெய்வம் வச்சிருக்கிறாங்க, அங்க போனா நல்லா நடக்கும் இல்ல. இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல நம்ம ஆளுங்களை பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சிலர் சொல்ற வார்த்தையை கேட்டுக்குவாங்க. நீங்க அந்த கோயிலுக்கு போய் முடி கொடுத்துட்டு வந்தீங்கன்னா உனக்கு இது நடக்கும். உனக்கு கால் வலியா இருக்குதா, நீ போய் கால் பொம்மைய வச்சுட்டு வந்தீங்கன்னா உனக்கு கால் வலி. அமைதியா இருக்கிறத பார்த்தாவே போயிருக்கிறீங்களா? சும்மா சுத்தி பார்க்க போங்க, இதெல்லாம் பண்ணிட்டு வராதிங்க. இது சாபம். உன் நம்பிக்கை யார் மேல இருக்குது? அதான் மெயின்.
நான் கூட போனேன் அந்த இடத்துக்கு, போய் சுற்றி பார்த்துட்டு வந்தோம். நம்ம ஆளுங்க போய் மொட்டை அடிச்சுட்டு வரேன். இல்லை அதான் பெரியார் கேட்டார், ஏன்டா ஒரு கையை வெட்டி கொடுத்துட்டு வா, ஒரு காலை வெட்டி கொடுத்துட்டு வா. ஏன் முடி வெட்டுற தெரியுமா? திரும்பி வளர்ந்துடும். குழந்தை நைட்லாம் அலறுதியா, அதனால் மசூதிக்கு போய் மந்திரிச்சிட்டு வந்தோம். என்கிட்டயே ஒரு அம்மா சொல்லிச்சு, மசூதிக்கு போய். நான் கேட்டேன், சரியா போச்சா? இல்லையா, அப்படியே தான் இருக்குது, இன்னும் அதிகமாக தான் அலரும். காரணம் என்ன தெரியுமா? இந்த பிசாசு அடக்கிறதுக்கு அவங்கிட்ட இருந்து பிசாசு அனுப்புகிறான். ஒரு பிசாசு போய் 2 பிசாசை கூட்டின்னு வருவீங்க. மந்திரக்காரனை நம்பாத. காரணம் என்ன தெரியுமா? உங்ககிட்ட இருக்கிற பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு அவங்கிட்ட இருக்கிற பேயை தான் அனுப்புவான். அவன் ஒன்றும் பெரிய விடுதலை தர்ற கடவுள் எல்லாம் கிடையாது. இன்னைக்கு நிறைய ஆளுங்க இங்கேயும் வருவாங்க அங்கேயும் போவாங்க, எல்லாம் ஒன்று தாங்கன்னு சொல்கிற ஆட்கள் இருந்தீங்கன்னா தயவு செய்து சொல்கிறேன், விட்டுருங்க. எசேக்கியா தன் தேவன் மேலே வைத்த நம்பிக்கை இந்த விக்கிரகங்களை ரட்சிக்காது. இந்த விக்கிரக தோப்புகள் இருக்கக்கூடாது. ஏன்னா இந்த விக்கிரக தோப்பு இருந்தால் அந்த விக்கிரகத்துக்கு பலி செலுத்துவதற்கு அது பயன்படும். எனக்கு மட்டும் இல்லை, யாருக்குமே அது பயன்படக்கூடாது. வெட்டு பலிபீடங்களை தகர்த்து போட்டான், விக்கிரகங்களை எடுத்து போட்டான், விக்கிரக தோப்புகளை அழித்தான். எல்லாத்துக்கும் மேல வேதம் சொல்லுகிறது, மோசையினால் வனாந்தரத்தில் நிறுத்தி வைக்கப்பட்ட வெண்கல சர்ப்பம். அல்லேலூயா. உபாகமத்திலே நாம் அதை பார்க்கலாம், 7ஆம் அதிகாரத்தில். அந்த வெண்கல சர்ப்பத்தை நீங்க பார்த்தீங்கன்னா அது எதற்காக நிறுத்தப்பட்டது தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருக்கு விரோதமான காரியத்தை செய்த பொழுது அவர்களை அழிப்பதற்கு ஆண்டவர் கொல்லிவாய் சர்ப்பங்களை அனுப்புறாரு. அவங்க கடிபட்டு செத்து கொண்டிருக்கிறான், அலறான். ஆண்டவரே, மோசே எங்களுக்காக வேண்டுன்னு அலறும் போது மோசே போய் கேட்கிறார், ஆண்டவரே இவங்களுக்கு என்ன செய்யறது? ஆண்டவர் சொல்றாரு, ஒரு வெண்கல சர்ப்பத்தை தூக்கி நிறுத்து. கடிபட்டவன் அந்த வெண்கல சர்ப்பத்தை பார்க்கும்போது பிழைப்பான். சரிங்களா? இப்போ மோசே காலத்தில் அது ஒரு பெரிய ஒரு உயிர் கொடுக்கிற ஒரு சிலை அல்ல, யாரெல்லாம் அதை பார்க்குறாங்களோ அவங்க உயிர் பெறுவார்கள். இந்த நம்பிக்கை காலாகாலமாய் தொடர்ந்து வர ஆரம்பித்து விட்டது. இப்போ என்ன பண்றாங்க தெரியுமா? ஆண்டவரை தொழுது கொள்ளுகிறது போலவே இந்த விக்கிரகத்துக்கும் அவங்க என்ன பண்ணாங்களா? தூபம் காட்டினார்கள். நல்ல கவனிங்க. இப்போ ஒரு சின்ன ஒரு கேள்வி. தாவீது கர்த்தரை முழுமனதோடு தேடினான், உண்மைதானா? ஆனா இந்த விக்கிரகம் தாவீதினுடைய காலத்திலையும் இஸ்ரவேலில் இருந்துச்சு. சாலமோன் கர்த்தருடைய தரிசனத்தை எல்லாம் பெற்றான், ஆண்டவருடைய வல்லமை, ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றான். கர்த்தரை முகமுகமாய் பார்த்து பேசினவன். அவன் காலத்திலே என்ன இருந்துச்சு? அந்த வெண்கல சர்ப்பம் இருந்துச்சு. அவங்க நினைச்சிருப்பாங்க, இது ஒரு காலத்தில் நம்ம முன்னோர்களுக்கு உயிர் கொடுத்த ஒரு விக்கிரகம், இது இருக்கட்டும், இதை எடுத்து ஒன்றும் ஆக போறதில்ல அப்படின்னு நினைச்சிருக்கலாம். ஆனால் எசேக்கியா தன் தேவனாகிய கர்த்தர் மேல வைத்த நம்பிக்கையில, இது எப்பேற்பட்ட நம்பிக்கைக்குரியதா இருந்திருந்தாலும் இனி இது எனக்கு தேவை இல்லை என்று சொல்லி அந்த விக்கிரகத்தையும் அந்த 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 வெண்கல சிலையையும் அவன் நிறுவனா தூக்கி போட்டான். இன்னைக்கு அருமையான தேவஜனமே, எத்தனை பேர் நம்பினாலும் நான் ஆண்டவரை மட்டுமே நம்பி இருக்கிறேன் சொல்ல முடியுமா? எனக்கு நிறைய நேரங்களில் அவங்க சொன்னாங்க அதனால செஞ்சேன், இவங்க சொன்னாங்க அதனால செஞ்சேன். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை என்னையும் பார்த்து சொல்றாரு, எசேக்கியா யாரையும் நம்பல, கர்த்தரை மட்டுமே நம்பினான். அதனால அவன் என்ன பண்ணானா பாருங்க, அந்த 6வது வசனம், அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்கவில்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எந்த சூழ்நிலை வந்தாலும் நான் யாரை விட்டு பின்வாங்க மாட்டேன். ஆமாங்க, இதுதாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை. அப்போஸ்தலனாகிய பவுலினிடத்தில் கேட்டீங்கன்னா அவர் சொல்லுவார், ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும்போது 36 நாம் பார்க்கிற அருமையான ஒரு விசுவாச வாழ்க்கையை நாம் பார்க்கிறோம். என்ன சொல்றார் தெரியுமா? கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இதெல்லாம் எங்க யாருக்கு வருது தெரியுமா? அவனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில வருகிற பிரச்சனைகள்.
அவர் சொல்றாரு, என் தனிப்பட்ட வாழ்க்கையில உபத்திரம் வரலாம், வியாகுலம் வரலாம், துன்பம் வரலாம், பசி வரலாம், நிர்வாண நாச மோசம் பட்டயம் எது வந்தாலும் இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்கள். அல்லேலூயா. எனக்கு இருக்கிற இந்த பிரச்சனைகள் எல்லாம் என் ஆண்டவராலே நான் ஜெயிப்பேன் சொல்லிட்டு அடுத்தது சொல்றாரு, வெளியே இருந்து வர்ற பிரச்சனை என்னது? மரணமானாலும் ஜீவனானாலும், தேவ தூதர்களானாலும், அதிகாரங்களானாலும், வல்லமைகளானாலும், நிகழ்காரியங்களானாலும், வருங்காரியங்களானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும், வேறு எந்த சிருஷ்டியானாலும், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெளியிருந்து வருகிற பிரச்சனைகள். பவுல் சொல்றாரு, இது எல்லாவற்றிலும் நான் என்ன செய்கிறேன்? நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவின் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். இந்த வசனத்தை நீங்களும் நானும் சொல்றதுல பெரிய விஷயம் கிடையாது. ஏன் தெரியுமா? நம்ம நல்லா பாதுகாப்பாக உட்கார்ந்துருக்கோம். ஆனால் பவுலினுடைய வாழ்க்கை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவன் வாழ்க்கை முழுவதுமே பாடுகள் தான், வாழ்க்கை முழுவதும் வேதனை தான். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் கடைசி பகுதிகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு பெரிய லிஸ்டே போடுறார். அவ்வளவு பாடுகளையும் அவர் அனுபவித்து விட்டு அவர் சொல்றாரு, கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்து இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ திடீர்னு மோடி டிவியில் நாளையிலிருந்து இந்தியாவில் உள்ள அத்தனை திருச்சபைகளும் மூடப்படுகிறது. இனிமேல் யாராகிலும் சர்ச்சுக்கு போறேன்னு போனீங்கன்னா 6 மாதம் கடுங்காவல் தண்டனை சொன்னார்னா எப்படி இருக்கும்? உடனே ஃபோன் பண்ணி, ஐயா என்ன ஆச்சியா இந்த ஆளுக்கு இப்படியெல்லாம் சொல்றான் ஐயா, உருப்பிடுவானா அவன்? எப்படியா நாங்கள் கோயிலுக்கு வர்றது? எப்படியும் கோயிலுக்கு வருவோன்னு சொல்ல மாட்டாங்க. எப்படியா நாங்கள் கோயிலுக்கு வர்றது? இந்த மாதிரி பண்ணிட்டானே, இப்படி பண்ணிட்டான். எப்படி இருந்தாலும் பரவாயில்லையா, அவன் ஜெயிலில் போட்டாருன்னா என்ன பண்ண, நான் கோயிலுக்கு வர்றேயா அப்படின்னு சொல்லுவோமா? எத்தனை பேர் சொல்லுவோம்? ஏயா வம்பளை இழுத்து விடுறேன்றீங்களா? பவுல் சொல்றாரு, எது வந்தாலும், அதிகாரமானாலும் எதுவானாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டாது. எசேக்கியா கர்த்தர் மேல வைத்த நம்பிக்கையில அவன் என்ன பண்றான் தெரியுங்களா? கர்த்தரை விட்டு அவன் பின்வாங்காமல், அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, அவன் என்ன செய்தானாம்? அவரை சார்ந்திருந்து கர்த்தர் மோசேக்கு கற்பித்த கற்பனைகள் எல்லாம் அவன் கை கொண்டு நடந்தான். அல்லேலூயா. அவரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்து கொண்டான். சார்ந்து கொண்டான் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஆண்டவரே, உங்களை தவிர எனக்கு வேற கதி இல்லை. அல்லேலூயா. இந்த எசேக்கியாவினுடைய நம்பிக்கை என்ன தெரியுமா? எந்த காரியமும் என்னை விடுவிக்க முடியாது, என் ஆண்டவர் ஒருவர் தான் என்னை விடுவிக்க முடியும். அந்த நம்பிக்கை அவனோடு இருந்தது. அவனுடைய வாழ்க்கையில கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அடுத்த வசனம் சொல்லுது, ஆகையால் கர்த்தர் அவனோடு இருந்தார், அவன் போகிற இடம் எங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று. அந்த 2 வசனத்தை அண்டர்லைன் பண்ணி வச்சுங்க. கர்த்தரோடு அவன் இருந்தான், அவரை சார்ந்து கொண்டான், கர்த்தர் அவனோடு இருந்தார், அவன் போகிற இடமெல்லாம் எங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று. எந்த ராஜா அவனை எதிர்த்தானோ அவனுக்கு அவன் அடிபணிந்து போகல. வேதம் சொல்லுகிறது, அசீரிய ராஜாவை சேவிக்காமல் அவன் அதிகாரத்தை தள்ளிவிட்டான். இன்னைக்கு அருமையான தேவ ஜனமே, இதுதான் கர்த்தர் தருகிற ஆசீர்வாதம். நம்பிக்கை ஒரு நாள் வீண் போகாது. நீ ஆண்டவரை நம்பி நிற்கிறீங்க பாருங்க வைராக்கியமா, அந்த வைராக்கியத்தை கர்த்தர் கனம் பண்ணுவார். இந்த எசேக்கியா நின்றான். அவனுடைய வாழ்க்கையில தொடர்ந்து நீங்க பார்த்தீங்கன்னா அசீரிய ராஜா அவனுக்கு எதிராய் வந்து அவனுடைய தேசத்தை முற்றுகை போட்டான், அவனை கேவலப்படுத்துறான். அவனை பார்த்து கேட்கிறான், நீ யாரை நம்பி இருக்கிறாய்? யாரை நம்பி என்னை எதிர்த்து நிற்கிற? சகல தேசத்தையும் பார், அவருடைய தெய்வங்கள் அவர்களை என்னிடத்திலிருந்து விடுவிக்கவில்லை, உன்னுடைய தெய்வம் என்னை அனுமதிச்சிருக்கிறார், ஆகவே நான் வந்திருக்கிறேன். அவன் சொல்றான், 2000 குதிரையை தரேன், உன்னால முடிஞ்சா 2000 போர் வீரர்கள் ரெடி பண்ணு. அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்ககிட்ட ஒண்ணுமே கிடையாது, நீ ஜெயிக்க முடியாது.
நீ தோற்று போவ, உன்னை காப்பாத்துறதுக்கு ஒருத்தரும் இல்லை அப்படின்ற வார்த்தைகள் வரும் பொழுது இந்த எசேக்கியாவுடைய நம்பிக்கை என்ன தெரியுங்களா? வேதம் சொல்லுகிறது 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் அவன் தன் ஜனங்கள் எல்லாம் கூப்பிட்டு, பிரதானிகளை கூப்பிட்டு, அவங்களிடத்துல அவர் சொல்ற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? அவனோடு இருக்கிறது மாம்சபுயம், நமக்கு துணை நின்று நம்முடைய யுத்தங்களை நடத்த நம்மோடு இருக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தானே என்று அவர்களை தேற்றினார். அல்லேலூயா. ஜனங்க பயந்து போயிருக்கிறாங்க, ஆனா ராஜா பயப்படல. ராஜா சொல்றாரப்பா, நீங்க யாரும் கவலைப்படாதீங்க, அவன் கூட இருக்கிறது என்னது? மாம்சபுயம். நம்மோடு இருக்கிறவர் நம்முடைய யுத்தங்களை நடத்துகிற நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தானே. நடந்ததா அப்படின்னா நடந்துச்சு. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரத்தில் 35வது வசனம் சொல்லுகிறது, ஒரு தூதன் எழும்பி அசிரியருடைய சேனையில 185,000 பேரை அவன் சங்கரித்தான். மறுநாள் காலையில எதிரி காணோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பக்கத்தில் இருக்க கையை பிடிச்சி சொல்லுங்க, கர்த்தரை நம்பி நின்று பாரு, உனக்கு சத்துருவே இருக்க மாட்டான். அல்லேலூயா. வேலை செய்கிற இடத்துல யாராவது உன்னை வந்து வீட்டுக்கு அனுப்புறதாண்டா என் முதல் வேலைன்னா கவலைப்படாதீங்க, அவரை கொண்டு தான் கர்த்தர் அற்புதம் செய்வார். அல்லேலூயா. நான் பைபிள் காலேஜ் படிக்கும்போது ஒருத்தர் சொன்னார், உன்னை வீட்டுக்கு அனுப்புறதாண்டா என் முதல் வேலைன்னார். ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா அவரை கொண்டு தான் ஆண்டவர் என்னை உயர்த்தினார். அடிக்கடி சொல்லுவேன், ஒருத்தர் சொன்னார், நீ வந்து பாம்பு நுழையிற மாதிரி எங்கள் சர்ச்சுக்குள்ளே நுழைஞ்சிட்ட, நீ தான் வர்றேன்னு தெரிஞ்சிருந்தா உன்னை சர்ச்சிலே சேர்த்துருக்க மாட்டோன்னார். அவ்வளோ அதான் முரட்டாட்டமான ஆள், நேருக்கு நேர் பிரச்சனை நடக்குது. ஆனால் ஒரு நாள் பாருங்க, கடைசியாக ஃபேர்வெல் அப்போ அவர்கிட்ட தான் கேட்குறாங்க, மாமா பாஸ்டர் டிரான்ஸ்ஃபர் ஆகி போகிறாரு, அவருக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் அந்த மனுஷன் கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்தார். அந்த நேரம் நானும் பக்கத்தில் இருக்கிறேன், என்ன தான் சொல்கிறாரு பார்க்கலான்னு பார்த்தா சடார்னு அவர் சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா? டேய், இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த ஆலயத்தை கட்டி எழுப்பி இருக்கிறாருடா, நல்ல ஊழியம் பண்ணியிருக்கிறார், அவருக்கு ஒரு கார் வாங்கி கொடுத்துருங்கன்னார். என்னது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, சொல்ல முடியுமா? சண்டை போட்டவன் சொல்லுவானா? ஒன்று தராத இருந்தால வெறுமையாக அனுப்புன்னு தான் சொல்லுவானே தவிர இதை செய்யுங்கன்னு சொல்ல மாட்டான். ஆனால் செய்ய வச்சார். ஃபேர்வெல் அவர் வந்து சொல்கிறாரு, வயசில் சின்னவர் தான், ஆனால் இவர்கிட்ட கற்றுக்க வேண்டியது நிறைய இருக்குதுன்னார். ஏன் சொல்கிறேன் தெரியுமா? தைரியமாக நில்லுங்க, கர்த்தரை சார்ந்து நில்லுங்க. எசேக்கியா ஆண்டவரையை சார்ந்து கொண்டா, அவரை விட்டு அவன் பின்வாங்கல, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்தான். வேதம் சொல்லுகிறது, அவனுக்கு எதிராக எழும்பின அசீரியர்களை ஆண்டவர் ஒரே இரவில் அழித்து போட்டார், வெற்றி தந்தார். அவனுடைய நம்பிக்கை அற்று போகவே இல்லை. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் உங்களை என்ன பார்த்து சொல்றாரு, நீ என்னை நம்பி தைரியமா நின்னா ஒரு நாள் நான் உன்னை வெட்கப்படுத்த மாட்டேன். மூன்றாவது ஒரு நம்பிக்கையை பார்க்கிறோம். லூக்காவின் புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை யாராக ஒருத்தர் வாசிங்க. லூக்கா 2:25. அப்பொழுது சிமியோன் என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் இருந்தான். பாருங்க, இந்த இடத்துல வேதம் சொல்லுகிறது, சிமியோன் என்கிற ஒரு மனிதன், அவர் காத்திருக்கிறார், நம்பிக்கையோட காத்திருக்கிறார். என்ன நம்பிக்கை தெரியுமா? இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருந்தான். அல்லேலூயா. ஏன் ஆறுதல் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நாட்களில் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இஸ்ரவேலில் இருந்தது. 400 ஆண்டுகள், அதாவது மல்கியாவின் புஸ்தகத்திலிருந்து அடுத்து மத்தேயின் புஸ்தகம் நம்ம வாசிக்கிறோம் இல்லையா, இதுக்கு இடைப்பட்ட ஒரு 400 ஆண்டுகள் இருண்ட காலம் என்று சொல்லுகிறது. அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அவ்வளவு கொடூரமாக நடத்தப்பட்டார்கள். நிறைய பேர் கொலை செய்யப்பட்டார்கள். நிறைய யுத்தங்கள் நடந்திருக்கிறது. அவங்களுக்குள்ள நிறைய பிரிவினைகள் வந்தது. அதில் பார்த்தீங்கன்னா ஆசாரியர்களே தீவிரவாதிகளாக மாறினார்கள். அந்த மாதிரி ஒரு கூட்டத்திலிருந்து வந்தவன் தான் யூதாஸ் காரியோத்து என்று சொல்லுகிறார். ஜீலட் அப்படின்ற ஒரு கூட்டம். இவங்க எல்லாரும் யார் அப்படின்னா, தங்களுடைய தேசத்தினுடைய விடுதலைக்காக போராடினவர்கள். ஏன் அப்படின்னா, அவர்களுடைய காலங்களில் ஒவ்வொரு ராஜ்யமாய்
இந்த யூதர்களை அடிமைப்படுத்தி கொண்டிருந்தார்கள். கடைசியா ரோம சாம்ராஜ்யம் யூதர்களை அடிமைப்படுத்தி வைத்திருந்தது. அந்த ரோம சாம்ராஜ்யம் உலகம் முழுவதும் பரவுகிற ஒரு காலகட்டம் அது. ஆகவே அவர்களை எதிர்த்து நம்மால ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லி இந்த இஸ்ரவேல் ஜனங்கள், யூத ஜனங்கள் அமைதியாயிட்டாங்க. அவர்களை குறித்து பார்ப்பீர்களானால் இப்படி சொல்லுவாங்க, என்னன்னா சமாதானமா இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனா உள்ள என்ன இல்லை, சமாதானம் கிடையாது. சந்தோஷமா இருக்கிற மாதிரியே இருப்பாங்க, ஆனா உள்ள என்ன இல்லை, சந்தோஷம் கிடையாது. காரணம் என்னன்னா, எந்த நேரம் எதிரி நம்மை வீழ்த்துவான் என்கிற ஒரு பயம் அவர்களுக்குள்ள எப்போதுமே இருந்தது. இந்த சூழ்நிலையில தான் இவங்க எல்லாரும் மேசியாவுக்காக காத்திருந்தார்கள், இரட்சகருக்காக காத்திருந்தார்கள். கிறிஸ்து அப்படின்னா அபிஷேகம் பண்ணப்பட்டவர், அவருக்காக காத்திருந்தாங்க. என்ன சொல்லி காத்திருந்தாங்க தெரியுமா? ஒரு 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 பொலிட்டிக்கல் ரெவல்யூஷன் உருவாகும், அரசியல் ரீதியாக நமக்கு ஒரு விடுதலை கிடைக்கும், நம்ம சமாதானமாய் வாழலாம் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. அந்த சமாதானத்துக்காக காத்திருந்தவர் தான் இந்த சிமியோன். எப்படியாகிலும் என்னுடைய தேசத்தில் ஒரு சமாதானம் வரணும் ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் ஒரு சமாதானம் வரணும், என் ஜனங்களுக்குள்ள ஒரு சமாதானம் வரணும். இஸ்ரவேலின் சமாதானத்துக்காக காத்திருந்தான். அந்த சூழ்நிலையில தான் நீங்க வேதத்தை வாசி பார்த்தீங்கன்னா, அவன் பரிசுத்த ஆவியை பெற்ற மனிதன். ஆகவே பரிசுத்த ஆவியானவர் என்ன சொல்றாரு தெரியுங்களா? அவனை பார்த்து சொல்றாரு, கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே, 26வது வசனம், கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணமடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது. நல்ல கவனிங்க, அவனுக்கு ஒரு நம்பிக்கையின் வார்த்தை கொடுக்கப்பட்டது. என்ன நம்பிக்கையின் வார்த்தை தெரியுமா? கிறிஸ்துவை காண்பதற்கு முன்னாக நீ என்ன பண்ண மாட்டாய். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய நேரங்கள் நம்ம ஆளுங்களுக்கு உள்ள ஒரு பயம் இருக்குது, இந்த நன்மையை நான் காண்பேனா, ஒருவேளை காணாமையே போயிடுவேனா, இல்லை பார்க்காமே போயிடுவோம் போல இருக்குது. என் சூழ்நிலை எப்படி இருக்குது தெரியுமா, என் பலவீனம் எப்படி இருக்குது தெரியுமா, யாருக்கு தெரியும் என் பலவீனம், இந்த நன்மையை நான் பார்ப்பேனா அப்படின்னீங்கன்னா ஒன்று தெரிஞ்சுங்க, கர்த்தர் இன்னைக்கு சொல்கிறாரு, நீ கர்த்தர் மேலே நம்பிக்கையோடு நிற்பாயானால் அவருடைய ரட்சண்யத்தை நீ பார்க்காம கண்ணை மூட மாட்ட. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு அம்மா சொன்னாங்க சாகிற நேரத்தில், அவங்க சொன்னாங்க, நான் ஆண்டவரிடத்தில் கேட்ட எல்லாவற்றையும் கர்த்தர் எனக்கு கொடுத்துட்டார். அவங்க படுக்கையில் இருக்கிறாங்க, அவங்க சொல்கிறாங்க வந்து பார்த்தவங்ககிட்ட, நான் சுகமாகணும்னு ஜெபம் பண்ணாதீங்க, கர்த்தர் என்னை சமாதானமாக எடுத்துக்கணும்னு ஜெபம் பண்ணுங்க. காரணம் தெரியுமா, நான் கேட்ட எல்லாவற்றையும் கர்த்தர் எனக்கு கொடுத்துட்டார், எல்லாத்தையும் பார்த்துட்டேன். அல்லேலூயா. அவங்களுடைய ஆரம்பம் அற்பமான ஆரம்பம், ஆனால் ஆண்டவர் பரிபூர்ணமான ஒரு முடிவை அவர்களுக்கு கொடுத்தார். இன்னைக்கு அருமையான தேவ ஜனமே, பல நேரங்களில் நம்ம இந்த கேள்வி நம்முடைய மனதில் வருது, பார்ப்பேனா, ஜீவன் உள்ள ஒரு தேசத்தில் நன்மையை காண்பேன் என்று விசுவாசிக்கிறவங்க தான் அதை பார்க்க முடியும். இன்னைக்கு பல நேரங்களில் நான் செத்துருவேன் போல இருக்குது, நான் அப்படி ஆயிடுவேன் போல இருக்குது, இப்படி ஆயிடுவோம் போல, வாயை திறக்காதீங்க. உன்னால் முடிஞ்சால் நல்ல வார்த்தையை பேசு, இல்லையா இந்த செத்து போவேன், பார்க்காமையே போயிடுவேன், இந்த நன்மை எனக்கு கிடைக்காது அப்படின்னு வாயை திறக்காதீங்க. பவுல் சொல்கிற மாதிரி சொல்கிறேன், பக்தி விருத்திக்கு ஏதுவான யாதொன்று இருந்தால் அதை பேசுங்க, இல்லைன்னா வாயை தரக்கூடாது. நுணலும் தன் வாயால் கெடுமா, அந்த மாதிரி நிறைய பேர் நம்ம வாயை திறந்து தான் கெட்டு போனவங்க. செத்தே போயிடுவோம் போல இருக்குதுயா, செத்து தான் போவேன், பார்க்க மாட்டேன் போல இருக்குதுயா, நிச்சயமாக பார்க்க மாட்டேன். ஏன் தெரியுமா? ஆண்டவர் சொல்றாரு, உன் நம்பிக்கை. ஓ, இப்படியும் யோசிக்கலாமோ? தப்பா நான் நம்பினா அதுவும் நடக்கும். அல்லேலூயா. இன்னையிலிருந்து நம்பிக்கையின் வார்த்தையை பேசுங்க. அல்லேலூயா. நான் நன்மையை காண்பேன், நான் அற்புதங்களை பார்ப்பேன், ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்வார், ஆண்டவர் எனக்கு சமாதானத்தை தருவார். இங்கே சொல்கிறாரு, நீ காணும் முன்னே மரணம் அடைய மாட்டாய். எங்கள் அம்மாவுக்கு நான் அடிக்கடி சொல்கிறேன், ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம் அவங்க அம்மாவை ரொம்ப புகழறாருன்னு, சொல்கிறேன் பாருங்களேன். அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து அவங்க பிழைச்சதே பெரிய விஷயம். 11 மணி நேரம் யாருமே அவங்களுக்கு உதவி செய்யலை.
அவங்க வீட்டில் அப்படியே தன்னந்தனியாக கிடக்குறாங்க. ரத்த வாந்தி எடுத்து மோஷன் போய் அவங்க அப்படியே கிடக்குறாங்க. அவங்க நினச்சாங்களாம் நம்ம இங்கேயே செத்து போயிடுவோம், பிள்ளையும் கிடையாது. நான் பைபிள் காலேஜ் போயிருக்கிறேன், வீட்டில் யாருமே இல்லை, கதவு பூட்டிகிட்டு இருக்குது, லைட்டு கூட போடுறதுக்கு அவங்களால முடியல, விழுந்து கிடக்குறாங்க. அவங்க நினச்சாங்களாம் செத்து போயிடுவோம், செத்து போயிட்டோன்னா ஒரு 2 நாள் 3 நாள் பொறுத்து நாற்றம் எடுக்கும், யாராவது ரோட்டில் போகிறவங்க என்ன இந்த வீட்டில் நாறுதே அப்படின்னு வந்து பார்த்து கண்டுபிடிச்சாதான் உண்டு, இல்லைன்னா இல்லை அப்படின்னு நினச்சி அப்படியே ஆண்டவர்கிட்ட சொன்னாங்களா, ஆண்டவரே என்னை வெட்கப்படுத்தாதீங்கப்பா, என்னை காத்துக்குங்க. ஜெபம் பண்ணி இருக்கிறாங்க. கடவுள் பாதுகாத்தார். மறுநாள் காலையில் ஒரு 8 மணி 9 மணிக்கு அவங்களா வெளியே வந்து வழியில் போனவங்க ஒருத்தரை கூப்பிட்டு இன்னாரை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போய் அந்த டாக்டர் இப்போ சாப்பிட போகிறேன்னு போயிட்டு அவர் ஒரு மணி நேரம் பொறுத்து வந்து அங்கேருந்து அவர் சொல்கிறாரு இங்கே பார்க்க மாட்டேன், நீங்கள் வேறு டாக்டர்கிட்ட போங்கன்னு. அங்கே போய் அந்த டாக்டர் சொல்கிறாரு 60,000 ரூபா இருந்தால் சேருங்க, இல்லைன்னா சேர்க்க மாட்டேன்னு. அங்கே ஃபஸ்ட் எய்டு பண்ணி அங்கேருந்து ஸ்டான்லி கொண்டு வந்து ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கும் போது ஏறக்குறைய மாலை 4 மணி. முதல் நாள் 11 மணிக்கு வந்த ஹார்ட் அட்டாக்கு எப்போ ட்ரீட்மெண்ட்டு? 4 மணிக்கு ட்ரீட்மெண்ட்டு. எல்லாம் முடித்து இப்போ ஆண்டவருடைய கிருபையினால வீட்டுக்கு வந்த பொழுது ஒரு போதகர் ஜெபம் பண்ணாராம். என்ன சொல்லி ஜெபம் பண்ணாராம் தெரியுமா? அந்த ஜெபத்தை எங்கள் அம்மா கடைசி வரைக்கும் திரும்ப திரும்ப சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நீ உன் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் ரட்சிப்பையும் காண்பாய் சொல்லி ஜெபம் பண்ணாங்க. அந்த ஜெபம் அவருடைய வாழ்க்கையில் நிறைவேறினது. இன்னைக்கு ஆண்டவருடைய நாமத்தினால உங்களையும் பார்த்து சொல்கிறேன், நீ உன் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தை நீ காணுகிற வரைக்கும் கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அவர் என்ன பண்ணாரா, ஆவியின் ஏவுதலினாலே தேவாலயத்திற்கு வந்திருக்கிறான். அந்த நேரம் இயேசுவை அங்கே கொண்டு போறாங்க. அவன் அந்த குழந்தையை தன் கைகளில் ஏந்தி கொண்டு, வேதம் சொல்லுகிறது 29வது வசனத்தை வாசிங்க. ஆண்டவரே, உமது வார்த்தையின்படி உமது அடியேனை இப்பொழுது சமாதானத்தோடு போக விடுகிறீர். புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் தேவரீர் சகல ஜனங்களுக்கு முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய இரட்சண்யத்தை என் கண்கள் கண்டது. அல்லேலூயா. உம்முடைய இரட்சண்யத்தை என் கண்கள் கண்டது. நீர் எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணின அந்த வார்த்தையின்படியே நான் இந்த குழந்தையை பார்த்து விட்டேன். அல்லேலூயா. எனக்கு ஆண்டவர் நம்முடைய நம்பிக்கையை கனம் பண்றார். எத்தனை பேர் நம்புறீங்க? உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய சமாதானத்தை கர்த்தர் தருகிறார். இந்த சிமியோன் ஆண்டவருடைய சமாதானத்தை பார்க்கும்படி காத்திருந்தார். அந்த காத்திருப்பை கர்த்தர் வாய்க்க செய்தார். கையில் அந்த இயேசுவை ஏந்தி கொண்டு சொல்றான், உம்முடைய இரட்சண்யத்தை என் கண்கள் கண்டது. ஒருவேளை அண்ணாலை போல என் பக்கத்தில் நிறைய சொந்தம் இருக்குது, நிறைய உறவுகள் இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா அது ஒரு நாளும் பயனில்லை. அல்லது உன்னை வேதனைப்படுத்துகிற ஆட்கள் உன்னை சுற்றி இருக்கிறாங்களா, அவங்கள பார்க்காதீங்க, அவங்க வார்த்தையை கேட்காதீங்க. உன்னுடைய நம்பிக்கை கர்த்தர் மேலே இருக்குமானால் அடைபட்டு இருக்கிற நன்மைகளை கர்த்தர் உனக்கு திறந்து தருவார். அல்லேலூயா. 2வது பார்த்தோம், எசேக்கியா எந்த சூழ்நிலையிலும் யாரையும் நம்பலை, விக்கிரகத்தை நம்பலை, அந்நிய தெய்வங்களை நம்பலை, எல்லாவற்றையும் நிர்மூலமாக்கிட்டு கர்த்தரை மாத்திர நம்பி அவரையே சார்ந்து கொண்டு நின்ற பொழுது அவனுக்கு எதிராய் வந்த எல்லா சத்துருவின் கிரியைகளை கர்த்தர் நிர்மூலமாக்கி போட்டார். அவனுடைய நம்பிக்கை வீணாய் போகலை. 3வது நாம் பார்த்தோம், சமாதானத்துக்காக காத்திருந்த இந்த சிமியோனுடைய வாழ்க்கையில் கர்த்தர் சமாதானத்தை கொடுத்தார். அதை தன் கைகளில் ஏந்தினான், தன் கண்களில் பார்த்து மகிழ்ந்தான். அவனுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருந்தது. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, சமாதானத்தை நீ காண்பாய், சந்தோஷத்தை உன் கரங்களில் ஏந்தி நிற்பாய், உன்னுடைய வாழ்க்கை மகிமையாய் நிற்கும். ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். கண்களை மூடுவோமா? இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் விசுவாசத்தோட எல்லாரும் சொல்ல போறீங்க, கர்த்தாவே என் நம்பிக்கை ஒரு நாள் வீண் போகாது சுவாமி. எல்லாரும் வாய் திறந்து ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுங்க. அன்னாளினுடைய அடைக்கப்பட்ட கற்பத்தை திறந்து அவருடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்த அந்த வல்லமை உள்ள ஆண்டவர் என் வாழ்க்கையிலும் அடைபட்டு இருக்கிற நன்மைகள் எல்லாம் எனக்கு நீர் திறந்து தரப்போகிறீரப்பா. அல்லேலூயா. வெண்கல கதவுகளை உடைத்து, இருப்பு தாழ்பால்களை முறித்து, ஒளிப்படத்தில் இருக்கிற புதையல்களை ஆண்டவர் கொடுக்கும்படி இந்த இடத்துல இறங்கி வந்திருக்கிறார். அவர் பாதத்தில் உன் இருதயத்தை ஊற்றுவாயானால் ஒரு அற்புதம் உன் வாழ்க்கையில நடக்கும். நீ நம்புகிற நம்பிக்கை உன்னை ஒரு நாளும்
வீண் போகாமல் கர்த்தர் நடத்துவார். எசேக்கியாவை போல சொல்லுங்க, ஆண்டவரே எதையும் நான் நம்ப மாட்டேன், ஆண்டவரே நீர்தான் என்னோடு கூட இருக்கிறீர். சத்துரு எனக்கு எதிராக எழும்பும் பொழுது உம்மை மட்டுமே நம்பி இருப்பேன் அப்பா. காரணம், எனக்காக யுத்தம் பண்ணுகிறவர் நீர்தான். சொல்லி பாருங்க, கர்த்தர் நமக்கு எதிராக எழும்புகிற எல்லா சத்துருவின் கிரியைகளை நிர்மூலமாக்கி போடுவார். மூன்றாவது சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய சமாதானத்தை நான் காண போகிறேன் அப்பா. சிமியோனை போல ஆண்டவரே என்னுடைய சமாதானத்துக்காக நான் காத்திருக்கிறேன். அந்த சமாதானத்தை நான் பார்க்கும் வரைக்கும் நீர் என்னை கைவிட மாட்டீங்கப்பா. எல்லாரும் விசுவாசத்தோட சொல்லுங்க, பரிசுத்த பிதாவே இந்த வார்த்தைகளை உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் சுதந்தரித்துக் கொள்கிறோம்ப்பா. எங்களுடைய நம்பிக்கை ஒரு நாள் வீண் போகாது. நாங்கள் காத்திருக்கிற இந்த காத்திருப்பை கர்த்தர் அறிந்திருக்கிறீர். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லுகிற இந்த கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையில நீர் செய்ய போகிற நன்மைக்காக ஸ்தோத்திரம். அடைத்தவர் நீர்தான், அதை எங்களுக்காக திறக்க போகிறீர். சத்துருவை ஆண்டவரே அனுமதிக்கிறவர் நீர்தான், ஆனால் அந்த சத்துருவை நிர்மூலமாக்குகிறவர் நீர்தான். ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில சமாதானத்துக்காக காத்திருக்கிறோம். அந்த சமாதானத்தை எங்களுடைய வாழ்க்கையில தந்து எங்களை மகிழ்ச்சியினால நிரப்ப போகிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கிரியை செய்யட்டும். வரும் நாட்களில் உம்முடைய நன்மைகளை காண உதவி செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.